நீண்ட காலத்திற்கு முன் ஆதாமும் அவளும் இரு மகன்களைப் பெற்றார்கள், காயினும் ஆபெலும். அவர்கள் சகோதரர்கள், ஆனால் மிகவும் வேறுபட்டவர்கள். ஆபெல் தனது மேய்ச்சிக் கொண்டாடுகளை பராமரிக்க மிகவும் விரும்பினார். காயின் நிலத்தில் பயிர்கள் வளர்த்தார். ஒரு நாள் அவர்கள் கடவுளுக்குத் தங்களின் தியாகங்களை கொண்டு வந்தார்கள். ஆபெல் தன் சிறந்த ஆட்டுக்குட்டியை சமர்ப்பித்தார். காயின் சில பயிர்களை மட்டும் கொடுத்தார். கடவுள் ஆபெலின் தியாகத்தைக் காண மகிழ்ந்தார். ஆனால் காயினின் தியாகத்தை இல்லை. இதனால் காயினுக்கு பொறாமை ஏற்படியது. தவறை சரி செய்யாமல் அவர் தனது கோபத்தை உள்ளே வளர்த்தார். அவர் ஆபேலை வயலில் அழைத்துச் சென்று மோசமாக தாக்கினார். ஆபேல் இறந்துவிட்டார். காயின் ஒரு மிக மோசமான செயலிழைத்திருந்தார். அப்போது கடவுள் கேட்டார், உன் சகோதரர் எங்கே? காயின் பதில் சொன்னார், நான் என் சகோதரனை கவனிக்க வேண்டுமா? ஆனால் கடவுள் உண்மையை தெரிந்திருந்தார். கடவுள் காயினுக்கு தண்டனையை கொடுத்தார், ஆனால் தயவும் காட்டினார். இந்த கதை நம்மை கற்பிக்கிறது, பொறாமை அழிக்கக்கூடியது, ஆனால் அன்பும் நேர்மையும் அமைதியை கொண்டு வருகிறது. அன்புடன் இருங்கள். உங்கள் சகோதரனை காக்கும் ஒருவர் ஆகுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட்.